Welcome to Nithu's Nutritious Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஒரு கீரை வச்சு ஒரு வடை பண்ண போறோம். ஸோ இந்த வடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அண்ட் யூஸ்வலா கீரை வந்து நிறைய பேருக்கு ஜென்ரலா கூட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி கீரை வடை ட்ரை பண்ணலாம். ஸோ குயிக்காக வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1 கப் அளவுக்கு நான் வந்து சன்னா தால் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன். அது கூட எனி கீரை வெரைட்டி, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சிறுகீரை எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமா வெங்காயம். ஸோ இப்போ நான் 1 by 1 உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஜார்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சமா வந்து இஞ்சி, தட்டின இஞ்சி அண்ட் ஒரு காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகா அண்ட் கொஞ்சமா சோம்பு இதை போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போறோம். ஸோ அப்போ பருப்பை இந்த மாதிரி நம்ம அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நம்ம கீரை, வெங்காயம் எல்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ண போறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று போதுமான அளவு. ஸோ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிறுகீரையை ஆட் பண்ணிடலாம். அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக மல்லித்தழை. ஸோ இதை போட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நம்மளோட கீரை வடைக்கு தேவையான அளவு நம்மளோட மசாலா இந்த பருப்போடு சேர்த்து கீரை, வெங்காயம் அண்ட் நம்மளோட சோம்பு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வடை மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஸோ மீன்வேல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்மளுக்கு காய வச்சிடலாம். ஸோ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம தட்டி வச்சிருக்க வடையை வந்து அதில் போட்டு எடுத்தா நம்மளோட கீரை வடை ரெடி ஆகிடும். ஸோ மெதுவாக நீங்கள் சைடில் திருப்பி விட்டு 2 சைடுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஈவினிங் டைமில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எடுத்துக்கலாம். ஸோ கிட்ஸ் எல்லாருமே வந்து கீரை ரொம்பவே அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீரை வடை இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் ரெசிபீஸ் ஆஃப் கீரை வகைகள்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு. ஸோ அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வடை நல்லா சுவையாக ரெடி ஆயிடுச்சு, கிறிஸ்பியான கீரை வடை. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.